ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவிற்கு அதிகமான மக்கள் பயணிப்பதால் சென்னையில் இருந்து திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் விமானங்களில் கட்டணம் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, மலையாள மொழி பேசும் கேரள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை கேரளாவில் தொடர்ச்சியாக ஒரு வார காலம் கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகையின் முக்கிய திருவிழா வரும் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை கேரளா மாநிலத்தில் கோலாகலமாக நடத்த இருக்கிறது. இதையடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வரும் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை சொந்த ஊரில் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு கேரள மாநிலத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். அதே போல பேருந்து, கார், ரயில் போன்றவற்றிலும் சென்று கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது விமானத்தில் பயணிகள் அதிகமாக பயணிக்கின்றனர். அதாவது சென்னையிலிருந்து விமானம் மூலம் கேரளா மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் போன்ற நகரங்களுக்கு அதிக அளவில் புறப்பட்டு செல்கின்றனர். இதன் காரணமாக தற்போது விமான கட்டணமானது உயர்ந்திருக்கிறது. அதாவது சென்னை திருவனந்தபுரம் சாதாரண நாள் விமான கட்டணம் 4359 இருந்த கட்டணம் இன்றைய தேதிக்கு 19,903 ரூபாயும், சென்னை கொச்சி சாதாரண கட்டணம் 3713 இருந்த நிலையில் தற்பொழுது 11,798. அதே போல கோழிக்கோடுக்கு சாதாரண நாள் விமான கட்டணம் 3629 இருந்த நிலையில் தற்பொழுது 10,286 ரூபாயும், அதே போல் கண்ணூருக்கு 3655 இருந்த கட்டணம் தற்பொழுது 9,923 ரூபாயும் ஆகியுள்ளது. இந்த டிக்கெட் விலையின் கட்டணம் ஏறத்தால் தற்போது பயணிகள் பல சிரமங்கள் ஏற்பட்டு உள்ளது. அதே போல கட்டணங்களும் குறைக்க வேண்டும் என பொதுமக்கள் பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி.